சான்டாக் புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், வெட்டினரி இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறாங்க அந்த அமைப்பு மூலயமா. அவங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் என்ன வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டில் அந்த டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் வெறும் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் மட்டும்தான் ஒன்றே ஒன்று. ஏற்கனவே கிறிஸ்டின் மைனாரிட்டி வந்து அவங்க வந்து ஜென்ரலில் போயிட்டாங்க. இப்போ தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டு பி அப்லோடட் இஃப் எனி மே பி சப்மிட்டட் யூசிங் டேஷ்போர்ட் லாகின் அண்டர் அப்ஜெக்ஷன் லிங்க் பிஃபோர் 1908 அது முடிஞ்சு போச்சு ரைட்டா. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் பார்த்துக்கிடுங்க. கேண்டிடேட் கேன் அப்டேட் தேர் சாய்ஸஸ் ப்ரிஃபரன்ஸ் இஃப் ரிக்வயர்ட் ஃபார் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அட்மிஷன் வில் பி சப்ஜெக்ட் டு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான். உங்களுக்கு டாக்குமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறோம். பட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் அது கொடுப்போம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே பாருங்க இந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா, இஎஸ்எம், எஃப்எஃப், பிடபிள்யூடி கேட்டா, எம்எஸ்பி, தென் கவர்மெண்ட் ஸ்கூல் 100% இருக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, எம்ஜிடி, தென் என்ஆர்ஐல பிபிஎஸ்சி அண்ட் ஏஜ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 599ல வந்து 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி 7.5%. இவங்களுக்கு 10% கொடுக்குறாங்க. இந்த 10%ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதே வந்து 26 பேர் தான் குவாலிஃபைடு லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. 437 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஒரே ஒரு 400க்கு மேலே தான் இருக்குது. 300க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 5 ஸ்டூடெண்ட் தான் 300லேருந்து 399 இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 200ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 200ல் 20 ஸ்டூடெண்ட்டில் ஒரு 6 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 15 ஸ்டூடெண்ட் தான் 200க்கு மேலே இருக்காங்க. மீதி ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் குவாலிஃபைடு மார்க்லேருந்து 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயோ இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 646ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 28 பேஜஸ் இருக்கு. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்டூடெண்ட் 600க்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் வந்து 500 ப்ளஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் 500 ப்ளஸ் எத்தனை பேர் வந்து புதுச்சேரியில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே 89 இருக்காங்க. 81ல் 11 போயிடுச்சுன்னா நம்ம 78 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் இருக்காங்க 500 to 600 ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 400 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 400, 480, 470லாம் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வராங்க. 450 அபவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 206. அப்போ 89 பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம 89ல இது இந்த 206 அப்படின்னு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 122 126 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400ல 450 to 499 இருக்காங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா. இதுல கூட பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டால பற்றி தாறுமாறாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் ஏன்னா ஓப்பன் கோட்டா இல்லையா, அதுக்கு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 620 ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் 85 பேஜ் வருது பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு கூட அவ்வளோ பேர் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 82 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ சீட்ஸ் நம்ம போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இங்கே எடுக்க முடியும்? இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் தான். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் பிம்ஸும் மணக்குள விநாயகரும் இது 2 தான் வரும். இதில் 82 ஹை கட் ஆஃப் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாடோட பாண்டிச்சேரிக்கு வந்து பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 450க்கு மேலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 250 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே 470க்கு மேலேயே இருக்காங்க. ரைட், அந்த டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்க சப்போஸ் காலேஜ் வந்து இதில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட 450 அபோவ்ன்றதை நம்ம வச்சுக்கிட்டா கூட பாருங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கட் ஆஃப் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பயங்கரமாக இருக்கும் சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் 450 ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 477 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இருக்கிற 2 காலேஜில் எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னா, அதனால் ஹை கட் ஆஃப் சென்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கம்பேர்ட் டு தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இது சம்மந்தமாக எதனா உங்களுக்கு கிளாரிட்டியோ வெரிஃபிகேஷனோ இல்லை டவுட்ஸோ இருந்ததுன்னா 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி.